ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக எப்படி மேரினேட் பண்ணுறதுலேருந்து எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு வந்து 1.5 கிலோ சிக்கன், 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனில் வந்து தனி மிளகாத்தூள், அப்புறம் தயிர், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த காரம் எல்லாமே நல்லா உரைச்சி நல்லா இருக்கும். இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம், உப்பு எல்லாம் இதில் வந்து இன்னும் கரெக்டாக இருக்கா அப்படின்றதுலாம் நீங்கள் பார்க்க வேணாம், தோராயமாகவே போடலாம். ஏன்னா நம்ம பிரியாணியில் போடுறோம்ல, அதனால் இதில் சிக்கனுக்காக மட்டும் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை, நம்ம பிரியாணி முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி இந்த மாதிரி பண்ணி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கணும். இதில் வந்து ஸ்டாரு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் இலை, பிரிஞ்சி இலை, இது வெங்காயம் தேவையானது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இடையில் பத்தலைன்னா வேணுன்னா நம்ம ஊற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு, நீங்கள் வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கை புதினா போடுறேன். புதினாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. புதினா போட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி உப்பு தேவையானது இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு, அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுருங்க. சிக்கன் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் வந்து அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்த கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு தொக்கு மாதிரி வரட்டும். அதுவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சிக்கன் வந்து வேகணுன்றதுக்காக அப்படியே மூடி வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி வந்து செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்னலாம் மசாலாஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்போ தான் வந்து ஓப்பன் டைப்பில் வந்து செஞ்சு காட்டுறேன். நிறைய உங்களுக்கு குக்கரில் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஓப்பன் டைப்பில் செய்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க. இதே மாதிரி கீழேருந்து சிக்கன் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டு, நான் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தால் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். அரிசி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து சுடு தண்ணி தான். கொஞ்சம் சீக்கிரம் ஆகுன்றதுக்காக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காரம், உப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி கிண்டிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா உங்களுக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அரிசியும் தண்ணியும் வந்து கொதித்து வரும். கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் தட்டு வச்சு மேலே மூடிட்டு, நீங்கள் தண்ணி மேலே வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது வெயிட்டான பொருள் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் வந்து தண்ணி தான் மேலே வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இதில் எந்த ஒரு பிரியாணி மசாலாஸும் நான் ஆட் பண்ணல. இதே மாதிரி கொதித்து அரிசியும் சாதமும் ஒன்றா வந்துடும். அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணி கரெக்டாக 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸில் இதே மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ஓப்பன் பாட்டில் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றது சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடும் குழையாது. அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 65 நண்டு பிரியாணி, இது முட்டையோடு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்